ஸ்லிப்பர்ஸ் போட்டு சில பேர் வாக்கிங் போவாங்க. ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூ வந்து வாக்கிங்க்கு இல்லை ஜாக்கிங்க்கு இந்த மாதிரி காலணிகள் போட்டு நடக்கிறது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஏன்னா செருப்பு வந்துட்டு நம்ம நார்மலாக போகிற செருப்புலாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டவரலுக்கும் ரெண்டாவது நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதுதான் நம்ம கிரிப் பண்ற மாதிரி இருக்கும். எங்க இருக்கும்போது உங்க நர்வ் சென்சேஷன் நல்லா இருக்கும்போது அது கிரிப் பண்றது ஈஸி. பட் வயசாக என்ன ஆகுதுன்னா அதை எவ்வளோ ஹோல்டாக கிரிப் பண்ண மாட்டாங்க, அந்த கண்ட்ரோல் இருக்காது அவங்களுக்கு. ஸோ அது ஈஸியாக ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் அங்கே பக்கத்தில் கீழே தடுக்கி விழுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பை பேலன்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நடக்கும்போதே பாருங்களேன், அந்த செருப்பு வந்து சும்மா ஃப்ளாப்பியாக தான் இருக்கும். அது கிரிப்பாக இருக்காது. ஸோ ஐட்லி அப்படி நடக்கணும், செருப்பு தான் போடணும்னா சாண்டல் மாதிரி போட்டுக்கோங்க, பின்னாடி ஸ்ட்ராப் இருக்கணும். ஸோ அந்த கண்ட்ரோல்டாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு நார்மல் ஷூ வாங்கிக்கோங்க, பேசிக் ஸ்போர்ட்ஸ் ஷூ. ஹை எண்ட் போனால் ஒரு பேசிக் ஸ்போர்ட்ஸ் ஷூ or anything that is covered all over. That is the best way to go. So அதை தாண்டி இப்போ நிறைய பேர் ட்ரக்கிங் போறாங்க. சடனா வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு டிராவல்லாம் பண்றது பாக்குறோம். சடனா ட்ரக்கிங் போறது, சடனா கிரிவலம் போறது. இப்போ நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறது நம்ம பாக்குறோம். இப்படி இருக்கக்கூடிய பீப்புள் அது போயிட்டு வந்துட்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு டாக்டர்ஸை பார்க்குற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி சடனாக ஒரு ட்ரக்கிங் போகிறதாதோ இல்லை ஒரு சடனாக ஒரு 14-15 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அவங்க காலை எப்படி பார்த்துக்கலாம்? விட்டது வந்து மேரத்தானும் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் ஓடிட்டு இருப்பாங்க. அதில் ஆக்சுவலி ட்ரெயின்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் தான் ட்ரெயினாக இருப்பாங்க. மிச்சதெல்லாம் ஜஸ்ட் கார்பரேட் டைப்பாக இருக்கும். ஆர் ஃபார் ஃபன், யூ கேன் எக்ஸ்ப்ளோர் திங்ஸ். பட் ஆனால் அதுக்கான ஒரு முன் எச்சரிக்கை நம்ம தான் பண்ணியிருந்துருக்கணும். ஒரு ட்ரைனிங் பண்ணியிருக்கணும், ஒரு சின்ன வார்ம் அப்பாவது பண்ணியிருக்கணும். அந்த ஒரு மேரத்தான் போகிறாங்களோ, ஒரு கிரிவலம் போகிறாங்களோ, 14 கிலோமீட்டர் நடக்கிறாங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ் அதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதான் முன்னாடி சொன்ன ஒரு வீக்கெண்ட் வாரியர்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு டெய்லி விளையாடுறவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அவங்க வந்து அடிக்கடி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, மசில் டோன் ஆயிருக்கு, அவங்க பாடி அதுக்கு அடாப்ட் ஆயிருக்கு. நீங்கள் சடனாக பண்ணும்போது மோர் ப்ரோன் ஃபார் இன்ஜுரிஸ். இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க சடனாக நடக்கிறவங்க, சடனாக ஓடுறவங்க அடுத்து ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா மசில் கிராம்ஸ். லிட்டரலி அந்த மேரத்தான் முடிஞ்சு ஒரு வாரம் நீங்கள் எல்லா ஆர்த்தோபெஷனாலும் கேட்டு பாருங்க, மசில் பெயினோட ஒரு 2 பேஷனாச்சும் பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் இன்அடிக்வேட் ப்ரிப்பரேஷன் தான் சொல்லணும். அண்ட் இன்அடிக்வேட் ரெஸ்டிங் அண்ட் அடிக்வேட் ஃபியூலிங், அதாவது ஃபுட்டு, நியூட்ரிஷன், லிக்விடேஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ ஐட்லி இட் ஷுட் நாட் பி ஒன் திங் அட் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ ப்ரோக்ராமா நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். இன்ஃபேக்ட் சென்னை மேரத்தான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 6 வாரம் முன்னாடி சென்ட் யுவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். நிறைய இடத்துல they have free centers to train you. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிலோமீட்டர் போவீங்க, அப்புறம் 2 கிலோமீட்டர் போவீங்க. they gradually increase your distance and the stamina. புரியுது. ஸோ இதெல்லாம் வந்து டேமேஜ் பற்றி பேசுவோம். ஆக்சுவலாக சில ஃபுட்ஸ் வந்து போன் மேரோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு. எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து காலுக்கு வந்து ரொம்ப நல்லது? காலுக்குன்னு ப்ரிடாமினெண்ட்டாக விட்டுறாங்க. ஜென்ரலாக போன் ஹெல்த், மஸ்குலோஸ் ஹெல்த்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே அந்த கால்சியம்னு சொல்லிட்டு கால்சியம் ரொம்ப அதிகமாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மக்கள் இப்போ. பட் ஒரு மேஜர் என்ன சொல்றதுன்னா, கால்சியம் விட நம்ம இந்தியன்ஸ் ஆர் ஜெனரல் பப்ளிக்ல பார்த்தீங்கன்னா விட்டமின் டி இஸ் வாட் இஸ் லெஸ் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வயிற்றுக்கு போயிருது கால்சியம், அங்கேருந்து போனுக்கு போகிறது ப்ராசஸில் தான் ப்ராப்ளமே இருக்குது. ஸோ அந்த போனுக்கு போகிறத கொண்டு போகிறது வந்து அந்த விட்டமின் டி, அதுதான் ஒரு மீடியேட்டர், அதான் கேரியர். அங்கேருந்து போனை கொண்டு போய் டெலிவர் பண்ணணும். ஸோ நம்ம ஊரில் ப்ரிடாமினெண்ட்டாக அதுதான் மேஜர் டிஃபிஷியன்சி ஃபேக்டராக இருக்குது.